ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு கொத்தமல்லி புதினா அவல் உப்புமா எப்படி செய்கிறது பார்க்கலாம். 1/4 கிலோ திக்கான அவல் எடுத்திருக்கேன். அவல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அவலில் தண்ணி சேர்த்துருக்கேன். 10 நிமிஷத்துக்கு ஊற விடணும். இப்போது மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு தோல் உரிச்சி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 பீஸ் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ தாளித்து விடணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் பொரியும் போது 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கொத்தமல்லி புதினா அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.